have a joyful day. In our previous sessions, we learned lessons. In this lesson, we are going to learn book back exercises and grammar. In the book back, our first exercises they are given vocabulary. We need to study the glossary. At the same time, we need to study book back synonyms and antonyms. You should study and fill up this one. Okay, in your book textbook, you should study and fill up. You need to study synonyms and antonyms for these words. Next, they have given homophones and confusables. Already we have learned homophones. Homophones means same sound words. Homo means same, phones means sound. அப்போ homophones same sound words. Sound only same but spelling different, meaning different. Always you keep one word for homophone. You keep sun, S-O-N sun, S-U-N sun. Both are same sound but different spelling and different meaning. These are called homophones. Homophones நம்ம நிறைய சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருக்கிறனால அதில் நம்மளுக்கு we are familiar with that. Here they give some examples. Feet, feet. Face, face. Short, short. Hair, hair. Mostly we pronounce the hair இருக்கிற second one, mostly we pronounce hair, higher or but the same pronunciation hair. இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹோமோஃபோன்ஸ். சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது, அதனுடைய ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இயர் வி கோயிங் டு லேர்ன் கன்ஃபியூசபிள்ஸ். இட் இஸ் எ நியூ ஒன் ஃபார் அஸ். வாட் ஆர் கன்ஃபியூசபிள்ஸ்? இந்த கன்ஃபியூசபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கன்ஃபியூசபிள்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் காமன்லி கன்ஃபியூஸ்டு வித் one another in meaning or usage because of slight similarity in the spelling, pronunciation or meaning. Yes, the confusables it confuses. Most of the time it confuses. எப்படி கன்ஃபியூஸ் பண்ணால் ப்ரொனவுன்சியேஷன் சம்டைம்ஸ் ஒரு சிமிலாரிட்டியில் இருக்கலாம், இல்லை ஸ்பெல்லிங் பார்க்குறக்கு ஒரே மாதிரி ஒரு லெட்டர் முன்ன பின்னாடி இருக்குது, அந்த மாதிரி நம்மளுக்கே இந்த வேர்டு யூஸ் பண்ணுறதா இல்லை அந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி கன்ஃபியூஸன் நம்மளுக்கு ஏற்படுத்துறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கன்ஃபியூசபிள்ஸ். இப்போ நம்ம வில் see some எக்ஸாம்பிள்ஸ். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். த ஃபர்ஸ்ட் ஒன் மொமெண்ட். மொமெண்ட் அப்படின்னா என்னென்னா அட் த மொமெண்ட் அப்படின்னா இந்த டைம் பர்டிகுலர் டைமை குறிக்கிறதா என்னது மொமெண்ட். மூமெண்ட் அப்படின்னா மோஷன், சரியா, இயக்கத்தை குறிக்கிறது, மென்ஷன் பண்ணுறது. அப்போ இதை வந்து சம்டைம்ஸ் இட் மேக்கஸ் இந்த மொமெண்ட் வரணுமா இல்லை மூமெண்ட் வரணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஸ். இதில் சேஞ்சஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனாலும் நம்மளுக்கு இதை யூஸ் பண்ணணுமா இல்லை அதை யூஸ் பண்ணணுமா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் வரும். எஸ், எக்ஸாக்ட்லி த நெக்ஸ்ட் ஒன். அடுத்த இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இதுக்கு ஸ்பெல்லிங் மட்டும்தான் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ இது நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணு, அட்லீஸ்ட் ஸ்பெல்லிங்கில் கன்ஃபியூஸ் பண்ணு. ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸப்ட், ரெண்டாவது எக்ஸ்பெக்ட். எக்ஸப்ட் அப்படின்னா தவிர அப்படிங்கிற மீனிங்ஸ், சரியா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ சம்டைம்ஸ் நம்ம எழுதுகிறப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஏற்படும், இந்த வருமா இல்லை அது வருமா அப்படிங்கிற மீனிங். அடுத்தது ஹுமன், ஹியூமைன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹுமன் அப்படின்னா ஹுமன் அப்படின்னா நம்ம மனிதன் அப்படிங்கிற மீனிங். ஹுமைன் அப்படின்னா இட்ஸ் மீன்ஸ் மனிதத்தன்மை. அப்போ நம்மளுக்கு எழுதுகிறப்ப என்ன கன்ஃபியூஸ் வரும்னா இது வருமா இல்லை அது வருமா அப்படின்னு, சரியா. இதுக்கு நம்ம அப்போ வி நீட் டு நோ த மீனிங்ஸ். இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஹவு வி கேன் லேர்ன்? வி ரீட் மோர் அட் த டைம் ஒன்லி வி கேன் லேர்ன். இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்ம யூசேஜில் இதெல்லாம் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகுங்கிறனால தான் திஸ் இயர் தே ஆர் இன்ட்ரடியூசிங் confusables. Yes, next one discover and invent. Yes, we need to know the difference between the two words. Discover அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறது வந்து டிஸ்கவர். இன்வென்ட் அப்படிங்கிறது புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் டிஸ்கவர்னால்
கொலம்பஸ் டிஸ்கவர் அமெரிக்கா. அமெரிக்காவை அவர் உருவாக்கல, ஆல்ரெடி இருந்ததை கண்டுபிடிச்சாரு. இந்தியாவை வாஸ்கோட காமா. அப்போ இதெல்லாம் இருக்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறது வந்து டிஸ்கவர். இன்வென்ட்னா புதுசாக எல்லா நம்மளுடைய சயின்ஸ் டெக்னாலஜியில் கண்டுபிடிச்சது எல்லா கண்டுபிடிப்புகளையுமே நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறத இன்வென்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி நம்ம வி நீட் டு நோ த டிஃப்ரென்ஸ் மீனிங் தெரிஞ்சு நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கன்ஃபியூசபிள் வந்து நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணாது. சரியா? ஹோமோஃபோன்ஸ் வேறு, கன்ஃபியூசபிள்ஸ் வேறு. ஹியர் தே கிவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எமிக்ரேட், இமிக்ரேட், பிசைட்ஸ். இப்போ இந்த பிசைட் அதை எடுத்துட்டோம்னா ஒன்லி ஒன் லெட்டர் ஒன்லி தே ஆட். பிசைட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிசைட் அப்படின்னா பக்கத்தில், நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மீனிங். பிசைட்ஸ் அப்படின்னா ஒரே டைமில் ரெண்டு வேலையை செய்கிறது. சரியா? ஹி பாட் டிவி பிசைட்ஸ் லேப்டாப். அப்போ அதை வாங்குறப்ப இதையும் வாங்கினா, அந்த மாதிரி ரெண்டையும் சேர வாங்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் வரதை என்னது பிசைட்ஸ். அதே மாதிரி ஜுடிஷியல், ஜுடிஷியஸ், இதிலெல்லாம் நிறைய பார்த்தா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், அது மீனிங்கில் நிறையா மாறும். அப்போ ஹவு கேன் வி நோனா நம்ம இதை ரெஃபர் பண்ணி மீனிங் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் இந்த கன்ஃபியூசனுக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷனும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ தான் நம்மளால் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இதில் நிறைய வேர்ட்ஸ் அஃபெக்ட்னா, எஸ் இந்த ஜேயில் இருக்கிற எஃபெக்ட் இது மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்ஃபியூஸ் பண்ணும். அஃபெக்ட் பண்ணிருச்சா அப்படின்னா பாதிப்பு, எஃபெக்ட்னா விளைவு. எஃபெக்ஷன் என்ன, எஃபெக்ட் அப்படின்னா விளைவு. அதேமாதிரி லாஸ்ட் ஒன் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. பான் இங்கே ஒன்று தான் ஆட் ஆகிருக்குது. இது வேணா பான்னா பிறக்கிறது, இது பான்னா சேம் ப்ரொனவுன்சியேஷன். இது வாட்டர் பான் டிசீசஸ் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது மூலமாக உருவாகிறது அப்படிங்கிற மீனிங். அப்போ ஹவு கேன் வி நோ த டிஃப்ரென்ஸ்? நோ அதர் வே, வி நீட் டு லேர்ன், வி ரெஃபர். அப்படி நம்ம ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கிறப்ப தான் இதுக்கு நம்மளுக்கு மீனிங்ஸ் தெரிஞ்சு நம்மளுடைய கன்ஃபியூஷன் எல்லாம் சரியாகும். அப்போ ஐ வில் சென்ட் த I write meaning in both Tamil and English, and I will send. You should write and stick in this page and learn. ஓகே, அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் புக் பேக் இருக்கிற கிராமர் அண்ட் எக்ஸசைஸில் இருந்து மினிமம் தே வில் ஆஸ்க் 10 marks. சரியா? இந்த எப்படி how they can ask, இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் they give 2 words and fill-ups கொடுத்து கேட்கலாம். இதுலேயும் 2 வேர்டையும் கொடுத்து கரெக்டாக ஃபில்லப்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் லேர்ன். சரி, இதுதான் கன்ஃபியூசபிள்ஸ். ஹியர் நெக்ஸ்ட் தே கிவ் எக்ஸசைஸ். ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் லேர்ன், ரைட் ஆஃப்டர் செக் வித் யுவர் கைட் ஆர் சம் அதர் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் லேர்ன், ஃபர்ஸ்ட் யூ ரைட். சரியா? வாட் யூ நோ யூ ரைட், ஆஃப்டர் யூ செக் இட் அண்ட் சேஞ்ச். ஓகே, next give the meaning of the following phrasal verbs and frame sentence using them. Yes, the phrasal verbs are very very important. phrasal verbs வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் கண்டிப்பாக phrasal verbs நம்மளுக்கு கேட்பாங்க. மீனிங்ஸ் 1 மார்க்கில் ஃபஸ்ட்டு வர அந்த 21 மார்க்ஸில் phrasal verbs கொடுத்து கீழே இருக்கிற மீனிங்கில் ஒன்று சூஸ் பண்ணி எழுத சொல்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ இதையும் நம்ம படிச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி மட்டும்தான் இதுக்கு நோ அதர் ஷார்ட் வே. இந்த வேர்ட் படித்து அதனுடைய மீனிங் படிக்கிறப்ப மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கட் ஆஃப், கம் அப்பான், புட் அவுட், ட்ரா அப், பாஸ் அவுட், டேக் ஆஃப், டேர்ன் அவே, ஸ்டாண்ட் பை, பேங்க் ஆன், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிமூவ் அப்படிங்கிற மீனிங். கம் அப்பான் அப்படின்னா மீட் சம்ஒன் பை சான்ஸ். சரி, நம்ம ஒருத்தரை சான்ஸ் பண்ணுறது, மீட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு புட் அவுட், ஸ்டாப் சம்திங் பர்னிங். புட் அவுட்னா அணைக்கிறது, தீயை அணைக்கிறது. இதெல்லாம் நாம் புட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரா அப், ட்ராப்னா ஸ்டாப். பாஸ் அவுட் அப்படின்னா பிகம் அன்கான்சியஸ், ஃபெயிண்ட் ஆகிறது. பாஸ் அவுட் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஃபார் பாஸ் அவுட்?
அன்கான்சியஸ் ஆகிற சரியா மயக்கம் அடைகிறது இதை தான் நம்ம சொல்லுவோம். டேக் ஆஃப், டேர்ன் அவே, ஸ்டாண்ட் பை, பேங்க் ஆன். இப்போ ஸ்டாண்ட் பை அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆன் அப்படின்னா டு டிபெண்ட் ஆன். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஹவு கேன் வி நோன்னா வி நீட் டு லேர்ன். இதுக்கு மீனிங் நம்ம கண்டுபிடிச்சி இந்த வேர்டுக்கு நம்ம மீனிங் எழுதி படித்தா மட்டும்தான் we can learn. இது மாதிரி in our guide they have more phrasal verbs. surely they will ask phrasal verbs கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ we need to study. you should refer and study the phrasal verbs. read the list of words formed by adding suffix. கண்டிப்பாக suffix ப்ரீஃபிக்ஸும் நம்மளுக்கு அந்த 21st வர அந்த 21 மார்க்ஸில் they will ask prefix suffix. நம்ம மெயின் வேர்டு கூட நம்ம இந்த ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நம்ம ப்ரீஃபிக்ஸ் ஆட் பண்ணுறப்ப அது என்னெல்லாவா மாறும்னா ஆப்போசிட் மீனிங்காக மாறும், முடியாதுங்கிற மீனிங், இந்த மாதிரி நிறைய மீனிங்கில் சேஞ்ச் ஆகும். அதுவே நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறப்போ அது நவுனாக மாறு, அட்ஜெக்டிவாக, அட்வர்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ ஹியர் ஆல்சோ தே கிவ் எக்ஸசைசஸ். இப்போ யூ ஷுட் do this. patient, honor, respect இதெல்லாமே நம்ம முன்னாடியே படித்ததா. மேனேஜ், ஃபெட்டல், டிஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட், ஒபே. எப்பவுமே we need to keep it one thing. ஃப்ரெண்டுக்கு ப்ரீஃபிக்ஸாக we should write be friend மட்டும்தான் வரும். அப்போ you should study, learn the prefix suffix. surely 1 mark they will ask from this suffix and prefix. next, learning the listening exercise. listening exercise வீடியோவோ இல்லைன்னா புக் பேக்கில் இருக்கிற இதையோ நம்ம படித்து லிசன் பண்ணுறது தான் இங்கே லிசனிங் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங், டிராஃப்ட் ஸ்பீச். ஒரு ஸ்பீச் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறப்போ க்ரீட் த ஆடியன்ஸை வெல்கம் பண்ணி, அது ஃபார்மல்னால் நம்ம கண்டிப்பாக குட் மார்னிங் அந்த மாதிரி கரெக்டாக நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாடி ஆஃப் த ஸ்பீச் எப்படி இருக்கணும், நம்ம ஒரு ஸ்பீச்னால் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாமே தே ஹாவ் கிவன். இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ் ரீடிங். இந்த ரீடிங்கில் யூ ஹாவ் லேர்ன் நோட் மேக்கிங் இன் கிளாஸ் 11. த ஃபாலோயிங் டாஸ்க் ஆர் ஃபாலோயிங் த ஸ்ட்ரென்தனிங் திஸ் skill. yes, the reading and taking note making is it is a good skill. சரியா, நம்ம ஒரு பெரிய பேராகிராஃபை ரீட் பண்ணி அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம மேக் பண்ணுறதா நோட் மேக்கிங். இந்த நோட் மேக்கிங் 2 டைப்ஸ். ஒன்று நம்ம ஹைஃபன் போட்டு எழுதுகிற மாதிரி நம்ம நோட் மேக்கிங் எழுதலாம். இல்லைன்னா நம்ம அதை ரீட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே நம்ம சப் ஹெட்டிங்ஸ் கொடுத்து நம்ம எழுதலாம். இதில் பெட்டர் நோட் மேக்கிங் எது அப்படின்னா அந்த டைட்டில் கொடுத்து சப்டைட்டில்ஸாக நம்ம எழுதுறது வந்து ஒரு பெட்டர் நோட் மேக்கிங். ஹியர் ஆல்சோ தே ஹாவ் கிவன். சரியா, ஒரு டைட்டில் அது கீழே அது சம்மந்தமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எழுதி நம்ம மேக் பண்ணுறது தான் இந்த நோட் மேக்கிங். அப்போ இதெல்லாம் திஸ் அண்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் வி நீட் டு நோ. சரியா, அப்போ அந்த ஸ்பீச்சு ஹியர் தே கிவ் ஆர் எல்எஸ்ஆர் டபிள்யூ இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதில் எல்லாமே இது இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு நிறைய 1 மார்க்கு, நிறைய கிராமரெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டென்ஸை நம்ம இன்னொரு நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வி கோ டு இதிலே பாருங்கள் கிராமரில் நிறைய ஃபில்லப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிராமர் இந்த டென்ஸை நம்ம நிறையா சின்ன கிளாஸ்லேருந்து படித்ததா ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த சுச்சுவேஷனோட எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு மாடல் ஆக்சிலரிஸ் இஸ் அ ஸ்பெஷல் ஆக்சிலரி விச் இஸ் யூஸ் டு டினோட் த பர்டிகுலர் மூட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த சப்ஜெக்ட். சரி, இப்போ நம்ம நிறைய வேர்ப்ஸ் எல்லாம் படுத்திருப்போம். மெயின் வேர்பு, ஹெல்பிங் வேர்பு, அதில் ஆக்சுலரி வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம இந்த வில், ஷல், வுட், ஷுட், மைட், மே, மைட், மஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே தேர் ஆர் 13 மாடல் ஆக்சிலரிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிலரிஸ்
பொறுத்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக இதில் ஒன்று வந்து இன்னொன்று என்னென்னா மாடல் ஆக்சிலரிஸில் குவாசி மாடல்ஸ் அப்படின்னா என்ன, இல்லைன்னா அதுக்கே இன்னொரு பேர் என்னென்னா மார்ஜினல்ஸ். நம்ம இந்த நேமில் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. குவாசி அப்படிங்கிறது நம்மளுக்கு வி ஆர் ஃபெமிலியர் வித் த வேர்டு. இந்த மார்ஜினல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா வி டோன்ட் நோ, ஸோ வி நீட் டு நோ த டூ நேம்ஸ். சரியா? இந்த குவாசி மாடல் அப்படிங்கிறது நம்ம மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா நீட் டு, ஆர் டு, யூஸ்டு டு, டேர் டு அப்படிங்கிறதே தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் குவாசி மாடல்ஸ். அதனுடைய இன்னொரு நேம் என்னென்னா மார்ஜினல்ஸ். யூ நீட் டு கீப் இட் இன் திஸ். ஏன்னா ஷூர்லி தே வில் ஆஸ்க் இந்த மாடல்ஸ் கேட்குறப்ப கண்டிப்பாக ஆக்சிலரி மாடல்ஸ் கேட்குறப்ப கண்டிப்பாக குவாசி மாடல்ஸ் கேட்பாங்க. குவாசி மாடல்ஸ்னாலும் மார்ஜினல்ஸ்னாலும் சேம் தான். எஸ் வி வில் சி. நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ஷேட்ஸ் மீட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நல்லா லிசன் பண்ணுங்கள். அந்த பிக்சர் மூலமாகவே நம்ம இதை வந்து எப்போவுமே இந்த மாடல் வேர்ப்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய மூட், பேசுகிறவங்களுடைய மூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த ஆக்சிலரி மாடல் ஆக்சிலரிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு ஹியர் தே கிவ் பிக்சர் பார் எவ்வளோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே டேர், நீட், மஸ்ட், இந்த 3 கொடுத்துருக்காங்களே. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளுடைய போல்ட்னஸை காமிக்கிறதுக்கு. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்று வேணும்னா நீட், மஸ்ட்னா நம்மளுடைய கண்டிப்பாக ஒன்று செய்யணும், டியூட்டி, இதெல்லாம் வரப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு பார் அந்த ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷுட், வில், ஆர் டு, இது எல்லாமே கொஞ்சம் பொலைட்டாக ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேன், மே, ஷல், இதெல்லாமே கொஞ்சம் பொலைட். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் போட்டிருக்காங்க. அப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகே, வில் கோ டு த எக்ஸசைஸ். போய் மாடல் ஆக்சிலரிஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் கிளியர்லி தே ஹாவ் கிவன் எதை எந்த மாதிரியான ஒரு மூடுக்கு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் கேன். இது எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். கேன் வந்து நம்ம 2 மீனிங்கில் யூஸ் ரெண்டு இதில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து எபிலிட்டி, என்னால் முடியும் அப்படிங்கிற மீனிங். இன்னொன்று வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம யார்கிட்டையாவது ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு பொலைட்டாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ கேன் வி யூஸ் ஃபார் எபிலிட்டி அண்ட் ரெக்வஸ்ட். இந்த 2க்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னால் ஒன்று முடியும் அப்படின்னு சொல்கிறது எபிலிட்டி. ரெக்வஸ்ட்டுங்கிறது நம்ம ஒருத்தர்கிட்டருந்து தாழ்மையாக ஒன்று கேட்குறப்ப நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் ரெக்வஸ்ட்டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எபிலிட்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். சரியா? என்னால் இங்கிலீஷ் பேச முடியும், ஒரு வேளை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறது எபிலிட்டி. அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, கேன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ரெக்வஸ்ட் வர கேன் ஐ கோ டு த லைப்ரரி, கேன் யூ வெயிட் எ மொமெண்ட் ப்ளீஸ். இப்போ இதெல்லாம் என்னது, ரெக்வஸ்ட்டாக நம்ம கேட்குறது. இப்போ இந்த பெர்மிஷன் ரெக்வஸ்ட்லேயே நம்ம 2 வகையாக கேட்கலாம். சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள் நம்ம கேன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கொலீக்குள்ளே, நம்ம கலீக்ஸ்குள்ளே இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறப்ப கேன் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கேன் ஐ ஹெல்ப் யூ, நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்போ நமக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறப்ப கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா. அதுவே நம்ம ஒரு கிளாஸ் மேமுக்கோ இல்லை நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கோ நம்ம கேட்குறப்ப நம்ம கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்க முடியாது, மே ஐ ஹெல்ப் யூ சார். ஏன்னா அதுதான் அந்த இடத்துக்கு பொலைட்டாக வரும், ஃபார்மல் பொலைட்டாக வரும். அப்போ நம்ம இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். கேன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கலீக்ஸ், நம்மளுக்கு ஈக்குவலான கூட நம்ம கேட்குறப்ப நம்ம கேன் யூஸ் பண்ணணும். மே வந்து நம்மளுடைய அஃபீஷியல் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம யூஸ் பண்ணுறப்ப வி நீட் டு யூஸ் மே, நம்ம மே யூஸ் பண்ணணும். இந்த 2க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸிலி வி கேன் யூஸ், நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம வி யூஸ் கேன் ஃபார் எபிலிட்டி அண்ட் ரெக்வஸ்ட். நெக்ஸ்ட் குட். எபிலிட்டி ஒரு பாஸ்ட் எபிலிட்டி, நம்ம என்னால் இப்போ பேச முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம்.
குட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்ட்டில் என்னால் ஒன்று செய்ய முடிஞ்சுது, நான் சிறுசாக இருக்கிறப்ப நான் நல்லா விளையாடுவேன், நான் நல்லா பேசுவேன், நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ பாஸ்ட் மீனிங்கில் நம்மளுடைய பாஸ்ட் எபிலிட்டி நம்ம சொல்கிறப்போ we need to use good. நெக்ஸ்ட் பொலைட் ரெக்வஸ்ட். சரி, கேன்னு ஒரு பொலைட் ரெக்வஸ்ட்டு தான். அதை விடமே ஒரு நம்ம ரொம்ப ஒருத்தர்கிட்ட பொலைட்டாக கேட்கோன்னா we need to use good. Could you wait a moment? இன்னும் கொஞ்சம் ரொம்ப கேனை விட இதனுடைய பொலைட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்போ நம்ம கேனும் எபிலிட்டி ரெக்வஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறா. குட்டு பாஸ்ட் எபிலிட்டிக்கும் இன்னொன்று வந்து பொலைட் ரெக்வஸ்ட்டு. கேனை விட இன்னும் அதுக்கு இதனுடைய டிகிரி வந்து ஜாஸ்தி. இன்னும் நம்ம ஒருத்திட்டு பொலைட்டாக கேட்கோன்னா கேன் யூஸ் பண்ணுறதோட குட் யூ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி கேட்கணும். அப்போ இந்த ரெண்டும் நம்மளுக்கு இட் இஸ் ஈஸி. சரியா, இந்த ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று தான். எஸ். நெக்ஸ்ட்டு மே. இது வந்து பாசிபிலிட்டி. இட் மே ரெயின் டுடே. எஸ், நம்ம பாசிபிலிட்டி நடக்கும் நடக்காது அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த பாசிபிலிட்டி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? மே யூஸ் பண்ணுறோம். எஸ். நெக்ஸ்ட்டு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பெர்மிஷன், ஒரு ரெக்வஸ்ட்டு, அதெல்லாம் நம்மளுடைய ஒரு ஹையர் அஃபீஷியல் அத்தாரிட்டிஸ்கிட்ட நம்ம யூஸ் பண்ணோன்னா மே ஐ கோ டு த சினிமா. இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக நம்ம பெரியவங்ககிட்டெல்லாம் நம்ம கேட்குறப்ப வி யூஸ் மே. இதில் கொடுக்காத இன்னொன்று என்னென்னா நம்ம மே இன்னொன்று எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா விஷ் பண்ணுறதுக்கு, வாழ்த்து சொல்கிறதுக்கு. மே காட் பிளஸ் யூ சொல்கிறோம் இல்லையா. அப்போ திஸ் ஆல்சோ யூ கீப் இட் இன் யோர் மைண்டு. இதையும் அவங்க இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ யூ ஷுட் லேர்ன் இட். Students, please take your textbook. This extra things you should note it in the particular place. சரியா, ஏன்னா அப்புறம் நம்ம நோட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அப்போ here may we use for possibility. எப்போவுமே always we use may for possibility. permission, அதாவது கேனும் we can use. அதை விட மோர் டிகிரி எதுக்குன்னா மே நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ் இவங்ககிட்ட பெரியவங்ககிட்டலாம் நம்ம கேட்குறக்கு வி கேன் யூஸ் மே. அதேமாரி வி கேன் யூஸ் மே ஃபார் விஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மைட். பாசிபிலிட்டி, லெஸ் பாசிபிலிட்டி தென் மே. எஸ், இந்த மைட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பாசிபிலிட்டி. ஆனால் இதனுடைய டிகிரி வந்து மேவை விட குறைவான பாசிபிலிட்டி தான் இதுக்கு இருக்குது. லெஸ் பாசிபிள் தென் மே. சரியா, மே யூஸ் பண்ணி சொன்னால் வந்தாலும் வரல. இந்த மைட்டுனா அது ரொம்ப டவுட்டோடு நம்ம சொல்கிறப்ப என்ன யூஸ் பண்ணுவோம், மைட். நெக்ஸ்ட்டு மஸ்ட், அதாவது ஃபோர்ஸ், நெசசிட்டி. ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க் செய்யலை அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக அவங்கள செய்ய வைக்கணும். யூ மஸ்ட் டூ இட் அப்படின்னு நம்ம ஒரு ஆர்டராக கம்பல்சரியில் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கலாம். நெசசிட்டி, எஸ், நீ கண்டிப்பாக நீ தான் போயாகணும், இந்த ஒர்க்கை நீ தான் செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல வி யூஸ் நெசசிட்டி. நெக்ஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். யூ மஸ்ட் ரீட் த நியூ நாவல் பை பகத். எஸ், இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒன்று சஜஸ்ட் பண்ணுறோம். சரியா, நீ இதை ரெக்கமெண்ட் பண்ணுற, நீ இதை படி, இது நல்லா இருக்கும், உனக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு அதுவே ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம சொல்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மஸ்ட். ஷால். நெக்ஸ்ட்டு ஷால் ஐ கேரி யுவர் பேக். இது வந்து சஜஷன், நான் வந்து உங்களுக்கு இந்த பேக்கை எடுத்துகிட்டு வரலாமா அப்படிங்கிற மீனிங்கில் ஷால் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஷுட். எஸ், அட்வைஸ். சரியா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஷுட். யூ ஷுட் ரைட் நீட்லி அப்படின்னா நீ இன்னும் அழகாக எழுதுன்னு நம்ம அறிவுரை சொல்கிறது. அதுவே யூ மஸ்ட் ரைட் நீட்லி அப்படின்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும், அழகாக எழுதணும். இதுதான் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷுட் அண்ட் மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும், அவங்க நம்மளுடைய கமிட்மெண்ட் இல்லைன்னா டியூட்டின்னு வச்சுக்கலாம். சரியா, யூ ஷுட் சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் வென் யூ லீவ் த கிளாஸ் ரூம். இதுதான் இது வந்து இட் இஸ் அவர் கமிட்மெண்ட். சரியா, நம்ம கிளாஸ் விட்டு போகிறப்ப நம்ம ரூமில் இருந்தோம்னாலாம் நம்ம வெளியில் போகிறப்ப என்ன பண்ணணும், வி நீட் டு சுவிட்ச் ஆஃப் த லைட். அதுதான் ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் அப்படின்னு என்னென்னா கமிட்மெண்ட் இல்லைன்னா டியூட்டின்னு வச்சுக்கலாம். சரியா,
அது அப்போ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறப்ப வி யூஸ் should. அப்போ we use should for advice and obligation. Next will. Yes, we use will for wish, request, demand, order. இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? will நம்ம யூஸ் பண்ண. ப்ரிடிக்ஷன் ஒன்று முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறது. அசம்ஷன் அப்படின்னா அசம்ஷன்னா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது. ஸ்பாட்டேனியஸ் டெசிஷன், நம்ம ஆன் த ஸ்பாட் ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா எப்படி சொல்லுவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வில் யூ ப்ளீஸ் ஷட் த டோர் அப்படின்னா இது என்னது? இது ஒரு ரெக்வஸ்ட். ப்ரிடிக்ஷன், ஐ திங்க் இட் வில் ரெயின் ஆன் ஃப்ரைடே. இது வந்து ப்ரிடிக்ஷன், ஒரு அசம்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டேனியஸ் டெசிஷன், கேன் சம்படி டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல். இப்போ யாராவது என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியுமா? ஐ வில் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் தான். அப்போ வி யூஸ் வில் ஃபார் விஷ் பண்ணுறதுக்கு, ரெக்வஸ்ட். இப்போ வில் நம்ம எப்படின்னா வில் மே, ரெக்வஸ்ட், டிமாண்ட், ஆர்டர், ப்ரிடிக்ஷன், அசம்ஷன், ஸ்பாட்டேனியஸ் டெசிஷன், இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா யூஸ் வில். நெக்ஸ்ட்டு வுட். அது இந்த ரெண்டுமே மோஸ்ட்லி கொஞ்சம் சேமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். விஷ், ரெக்வஸ்ட், நம்ம ஒருத்தரை வாழ்த்துறதுக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வுட் யூஸ் பண்ணுவோம். வுட் யூ ஷட் த டோர் ப்ளீஸ்? எஸ். நம்ம இந்த ரெக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னாவே நம்ம ஹியர் வி லேர்ன் 3 words. கேன், குட், வுட். சரியா? கேனை விட மோர் டிகிரி இருக்கிறது வந்து குட் யூ. அதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக கேட்கோன்னா வுட் யூ லென் மீ யுவர் பென், வுட் யூ லென் மீ யுவர் கேமரா, அந்த மாதிரிலாம் கேட்டோம்னா ரொம்பவுமே நம்ம பொலைட்டாக கேட்குறோம் அப்படிங்கிற மீனிங். இதெல்லாம் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ஸ்போக்கன். சரியா? ஸ்போக்கனில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதுக்கு மீனிங் தெரிஞ்சு, நம்ம பிளேஸ் தெரிஞ்சு வி நீட் டு யூஸ் திஸ் மாடல் ஆக்சிலரிஸ். ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். சரி, நம்மளுக்கு பாஸ்ட்டில் இருக்கிற ஹேபிட்டை சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வுட். சம்டைம்ஸ் ஹீ வுட் பிரிங் மீ சம் ஃப்ளவர்ஸ். எஸ். முன்னாடியே நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப எனக்கு யூஸ்வலாக வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வருவான். யூஸ்வலாக சண்டே ஆனால் என்னை பார்க்க வருவான். அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் ஹேபிட்ஸை நம்ம சொல்கிறப்ப வுட் போட்டு நம்ம சொல்லணும். அப்போ வி நீட் டு கீப் இட் இன் அவர் மைண்ட். வுட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா விஷ், ரெக்வஸ்ட். அந்த ரெக்வஸ்ட்டுன்னு வரப்போ நம்ம மைண்டில் வந்திருக்கணும் எது நம்ம யூஸ் பண்ணுறோம்? கேனுக்கு அப்புறம் குட், குட்டுக்கு அப்புறம் வுட் அப்படிங்கிறது அந்த டிகிரி வைஸாக நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குவாசி மாடல்ஸ் இல்லைன்னா மார்ஜினல்ஸ். சரியா? இது கண்டிப்பாக இந்த 2 வேர்டையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ மார்ஜினல்னு கொடுத்துட்டா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஐயோ இது எனக்கு தெரியவே இல்லை, இது போர்ஷன்லேயே இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் ஈவன் ஹெட்டிங்கை கூட வி நீட் டு ரீட் ப்ராப்பர்லி. எஸ். அப்போ இந்த R2 இது ஆல்ரெடி யூ ஹாவ் லேர்ன்ட் இன் த லாஸ்ட் கிளாஸ். R2னா நம்மளுடைய டியூட்டி. சரியா? அந்த டியூட்டியை மென்ஷன் பண்ணுறப்ப வி நீட் டு யூஸ் R2. டியூட்டி. யூ ஆர் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். இது நம்மளுடைய டியூட்டி தான். ஸ்டூடெண்ட்ஸுடைய டியூட்டி என்னது? ஒரு அசைன்மெண்ட்டை அந்த டைமுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். மாரல் ஆப்ளிகேஷன். டியூட்டினாலும் ஒன்று தான். மாரல் ஆப்ளிகேஷன்னா நம்மளை பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரியா? இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுடைய மாரல் ஆப்ளிகேஷன். சரியா? அப்போ வி ஆர் டு ஹெல்ப் த நீடி, வி ஆர் டு ஹெல்ப் த பூவர், வி ஆர் டு ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ். இதெல்லாம் வந்து மாரல் ஆப்ளிகேஷன். சரியா? மாரல்னா என்னது? நம்ம கடைபிடிக்க வேண்டியது. நெசசிட்டி, வி ஆர் டு ஹையர் சம் ஃபர்னிச்சர் ஃபார் த பார்ட்டி. எஸ். நெசசிட்டிக்கு நம்ம இது என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். அப்போ டியூட்டி, மாரல் ஆப்ளிகேஷன், நெசசிட்டி, இந்த 3க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? R2. ஓகே. நெக்ஸ்ட்டு யூஸ்டு டு. இதில் எனி ஒன் தே வில் ஆஸ்க். சரியா? ரெண்டுமே கேட்பாங்க. மேலே இருக்கிறது யூஸ் பண்ணுற மாதிரி இதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி தே வில் ஆஸ்க். அப்போ நம்ம இந்த புக் பேக்கில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் இதுவரையில் பார்த்ததில் அந்த 21 மார்க்ஸ் இன்னும் வர பேக் சைடில் கொடுத்துருக்குற 1 மார்க்ஸ்க்கெல்லாம் தே வில் ஆஸ்க் ஷூர்லி. அப்போ இதை படிக்கிறப்போ தரவாக படிச்சுக்கோ.
நெக்ஸ்ட்டு யூஸ்டு டு அப்படின்னா நம்ம சின்ன வயசில் பண்ணின நம்மளுடைய ஹேபிட், பாஸ்ட் ஹேபிட்டை சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? யூஸ்டு டு. மை கிராண்ட் ஃபாதர் யூஸ்டு டு வாக் ஃபார் அ லாங் ஹவர்ஸ் வென் ஹி வாஸ் யங். வென் ஐ வாஸ் யங் ஐ யூஸ்டு டு ரீட் ஸ்டோரி புக்ஸ் அட் பெட் டைம். சரியா? எப்பவுமே நான் படுக்க போகிறப்ப என்ன படிப்பேன்? ஸ்டோரி படிப்பேன். அந்த மாதிரி நிறைய வி ஹாவ் பாஸ்ட் ஹேபிட்ஸ். அப்போ நம்ம பாஸ்ட் ஹேபிட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னு? யூஸ்டு டு. நீட் டு. நீடுனாவே கண்டிப்பாக இட் இஸ் அ நெசசிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் நெசசிட்டி. ஐ நீட் டு பை அ பாக்கெட் ஆஃப் மில்க். சரியா? இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக நெசசிட்டி தான். மில்க்கு, வாட்டர், ஃபுட். அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறப்ப வி நீட் டு யூஸ் நீட் டு. மாரல் ஆப்ளிகேஷன். வி நீட் டு கீப் அவர் என்விரான்மெண்ட் க்ளீன். இதுவும் நெசசிட்டி தான். ஆனால் இது எதில் வந்துடுது? மாரல் ஆப்ளிகேஷன். மாரல்னால் என்னது? நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியது, அது நம்மளுடைய கடமை, பொறுப்பு அப்படின்னு வர்றது. அப்போ என்விரான்மெண்ட்டை யார் க்ளீனாக வச்சுக்கணும்? நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். அதுவும் நம்மளுடைய நெசசிட்டி, டியூட்டி அதில் வந்துடும். சரியா? அப்போ வி நீட் டு கீப் அவர் என்விரான்மெண்ட் க்ளீன். எஸ். நெக்ஸ்ட்டு டேர் டு. டேர் டுனாவே, டேர்னாவே தைரியம். ஒன்று போல்டாக செய்யறதுக்கு, ஒன்று சேலஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டேர் டு. போல்ட்னஸ். ஐ டேர் நாட் கோ அவுட் இன் த டார்க். நெக்ஸ்ட்டு சேலஞ்ச். ஹவு டேர் யூ என்டர் மை ரூம். இது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணலாம். ஹவு டேர் யூ ஆர் டாக்கிங் லைக் தட். ஹவு டேர் யூ டேக் மை பென் வித்தவுட் மை பெர்மிஷன். நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த டேர் டு, நீட் டு, யூஸ் டு, ஆர் டு, these four modal auxiliaries are called quasi modals or marginals. Okay, you should learn again and you should clearly learn it. Here they give fill in the blanks. Okay, you should do it. You should learn this immediately. You should complete this and check with your guide or any other materials. சரியா? நம்ம எப்பவுமே whenever we learn, நம்ம படித்தப்பவே உடனடியாக இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா, இஃப் யூ டூ எனி மிஸ்டேக்ஸ் ஆல்சோ இமீடியட்லி வி கேன் கரெக்ட். யூ கம்ப்ளீட் அண்ட் யூ செக். சரியா? நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மட்டும் விடக்கூடாது. என்ன பண்ணணும்? செக் பண்ணி நம்ம ஆன்சர் கரெக்டாக இல்லை ஒய் தீஸ் ஆர் ராங். அப்போ நம்மளுக்கே தெரியும் அப்படி பார்க்குறப்ப. அப்போ ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். த ரிப்போர்ட் ஸ்பீச் ஆல்சோ we should learn in our next session. Okay, now we learn homophones, confusable, phrasal verbs and modal verbs. These all are very very important. Next here they give writing. So writing la here they are giving letter writing. Surely they will ask 5 mark la letter writing. They will ask letter writing or biodata. ஏதோ ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. லாஸ்ட் இயர் they ask letter writing தான் கேட்டிருக்கிறாங்க. இதில் நம்ம we have 2 types of letter writing. formal letter writing, informal letter writing. இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார்மல் அப்படிங்கிறது அஃபீஷியலாக நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கெல்லாம் எழுதுறது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃபார்மல். சரி, ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். இன்ஃபார்மல் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம எழுதுறது, ஒரு விஷ் பண்ணி அனுப்புறது, இதெல்லாம் நான் எதில் வரும்னா இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் வரும். ஹியர் கிளியர்லி தே கிவ் எது வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ் வரும். லெட்டர் ஆஃப் என்கொயரி பண்ணி நம்ம அனுப்புறது, லெட்டர் ஆஃப் பிளேசிங் ஆர்டர் பண்ண, ஏதாவது ஒரு புக் ஆர்டர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஃபார்மல் லெட்டரில் வரும். லெட்டர் ஆஃப் கேன்சலிங் ஆர்டர். இப்போ நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணிடா அது டேமேஜாக இருக்குது, உடனே கேன்சலிங் ஆர்டர் கொடுக்கா, அப்போ அது என்ன வரும்? ஃபார்மல் லெட்டரில் வரும். எப்பயுமே ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா என்ன போடுவோம்? டேட்டு, ப்ளேஸ் போட்டு, ஃப்ரம், டு போட்டு, சல்யூட்டேஷன் போட்டு, நம்ம சப்ஜெக்ட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. அது கிளியர்லி ஹியர் தே ஹாவ் கிவன், நீட்டாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் லெட்டர் இல்லைன்னா ஆர் ரிமைண்டர் லெட்டர் அண்ட் டிலேடு டெலிவரி, லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட், ப்ராடக்ட், இல்லை வேறு ஏதாவது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்குற கம்ப்ளைண்ட், சிவிக், எல்லாமே இது ஆல் த லெட்டர்ஸ் ஆர் கால்ட் ஃபார்மல் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட்,
சிட்டி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஃபார் சம் சர்வீஸ் நம்ம இப்போ எங்கள் ஏரியாவில் இது இல்லை இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுங்கள் அதுவும் ஜாப் அப்ளிகேஷன் இது தீஸ் ஆல் ஆர் கால்டு ஃபார்மல் லெட்டர். இப்போ ஃபார்மல் லெட்டர் வேணால் வி நீட் டு ரைட் ஃப்ரம் டு சல்யூட்டேஷன் சப்ஜெக்ட் பாடி ஆஃப் த லெட்டர் இதெல்லாம் நம்ம போட்டு எழுதணும். இங்கே கொடுத்துருக்காங்க இன்ஃபார்மல் லெட்டரெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்சனல் லெட்டர்ஸ் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே க்ரீட்டிங்ஸ் இதெல்லாம் தான் என்னது இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். அப்போ இதில் கொடுத்துருக்காங்க பிஃபோர் ரைட்டிங் எ லெட்டர் யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. திங்க் பிஃபோர் யூ ரைட் கன்சிடர் த மெயின் பர்பஸ் ஆஃப் த லெட்டர். நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது ஃபார்முலா இன்ஃபார்முலா நம்ம எப்படி எழுதணும், அப்போ ஃப்ரம் டு என்ன வரும் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணி எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு measures to put up in this means next லாஸ்ட்டில் யுவர்ஸ் இப்போ அஃபீஷியல் லெட்டர்ஸ்னால் யுவர்ஸ் ட்ரூலி அந்த மாதிரி நம்ம சின்சியர்லி அந்த மாதிரி நம்ம போட்டு எழுதணும். அப்போ இந்த ரெண்டுக்கு லெட்டர் ரைட்டிங் அப்படின்னா we have two types, one is formal, one is informal and they give more exercises. நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. These all letters are very very important. இதில் இருக்கிற எல்லா லெட்டர் ரைட்டிங் very very important. அப்போ you should practice that. சரி, practice the all letter writing. Okay students? Okay, thank you students. I hope you can understand. Whenever you learn, you take your textbook, complete the exercise and check it. Okay, thank you students.